எல்லாம் நல்லா இருக்குங்களா? இனி நம்ம என்ன கண்டென்ட் எடுக்க போகிறோம்? சிஎஸ் ரேங்க்ல அடிக்கிறோம் முடிக்கிறோம் பூ எடுக்கிறோம் அந்த கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். கைஸ் கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே கேமுக்குள்ளே வந்தாச்சு. கைஸ் இனி நம்ம வந்து பூயா எடுக்காமல் இங்கேருந்து போகல. பூயா எடுத்தா எங்கள் அக்காவுக்கு ஒரு மொட்டையை அடித்து வீடியோவை போடலாம். சும்மா சொன்னேன், இல்லைன்னா எங்கள் அக்கா திட்டுவாங்க. அவனுக்கு முள்ள அக்காவே இல்லை. ஓகே இந்த வாட்டி பூயை எடுக்காமல் நான் போகவே மாட்டேன். இந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவன் பார்த்துக்குவான், இவனை பார்த்துக்கலாம். ஹெட்ஷாட் போட்டாச்சு. ஒருத்தர் இருக்கான், அடிக்காமல் விட மாட்டேன். அடிக்கடி ஊக்கணும் இந்த ஃபீல்டுக்கு. எனக்கு சேஃப்டி வேணும். நான் ஓரியன் போட்டு இவனை அட்டாக் பண்ண போகிறேன் இந்த வாட்டி. ஓரியன் இந்த சொல்ல மாட்டேன். ஓரியன் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. பட் நம்ம எத்தனை கிலோ எடுத்துக்கணும்னா 3 கிலோ எடுத்துடும். இந்த 1 கிலோ தான் அவன் அடிச்சிடான். நம்ம டீம்மேட் நம்ம இன்னைக்கு ஏஸ் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஏஸ் அடிக்க முடியல. ஓகே கைஸ் போகலாம். வந்து எங்கே போகணும்னா வேறு எங்கேயும் இல்லை. இந்த நான் வேறு பிஆர் ரேங்க் மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் நிறைய வாட்டி 2 வீடியோ பிஆர் ரேங்க் தான் போட்டிருக்கேன். ஆனால் பிஆர் ரேங்க் தான் கண்டென்ட் பண்ணிட்டுருக்கேன். பிஆர் ரேங்க் மாதிரி நான் கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ். ஓகே நம்ம இப்போ இதில் போய் நம்ம வந்து லூட் பிஆர் ரேங்க் மாதிரியே போகுது. இந்த லூட் அடிப்போம் அப்படின்னு அதிகமாக நான் பிஆர் தானே போட்டேன். 2 வீடியோ பிஆர் தான் போட்டேன். அதனால நம்ம வந்து மேலே போகும், டவர் இருக்கணும், எனிமி வரும்போது கரெக்டாக அடிக்கணும். ஓடி எப்படி வந்தால் மாட்டிக்கணும். நான் ஒரு லாக்கு வந்தால் இன்னைக்கு வந்து சமமாக அடி கொடுக்கணும். மெடிக்கெட் போட்டுக்கலாம். நமக்கு வேறு ஹெல்த் இல்லை. மெடிக்கெட் 2 மெடிக்கெட்டு போட்டுக்கலாம். ஓகே அதெல்லாம் 2மே போட்டாச்சு. 3 பேர் இருக்காங்க. 1v3 இன் கேஸ் எடுக்கணும். அவ்வளோதான். கேஸ் எடுக்காமல் நான் இங்கேருந்து இடத்த விட்டு போக மாட்டேன். ஒருத்தவன் தான் முடிச்சு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டான். ஓரியன் போட்டு அட்டாக் பண்ண போகிறேன். மெடிக்கெட் வேறு இல்லை. எனக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகே மெடிக்கெட் போட்டுக்கலாம் காய்ஸ். இந்த வாட்டி ஏஸ் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு எனிமி எங்கே இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு எனிமி இங்கே வரணும். தரமான ஒரு அடியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற எனிமிக்கு எந்த எனிமி இங்கே வரான்னு தெரியல. செத்தா நல்லா ஓரியன் வச்சுட்டு வந்தேன். அவன் ஜோனில் போய் சாகணும்னு நினைக்கிறேன். ஓ காய்ஸ் லாஸ்ட்டு ஒருத்தன் அடிக்க முடியல. ஓரியனை போட்டு முடிக்கலான்னு பார்த்தேன், முடியல. காய்ஸ் நான் இப்போ வந்து சீக்கிரமாக எனிமே தேடி போகணுங்க. வாயிலவே தண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. சொல்லிடுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே நின்று போய் அங்கேயும் குடிக்க போகிறேன். ஓகே போகலாம். எனிமியை தேடி எடுத்தோன்னே ரஷ் பண்ணாதீங்க. அங்கே வேறு ஒரு எனிமி இருக்கான். மொத்தம்னா 2 பேர். ஒருத்தனை முதல்ல டக்குன்னு முடிச்சிடலாம். பின்னாடி ஒருத்தன் இங்கே இருக்கான். டக்குன்னு முடிச்சாச்சு. சோனியை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அடி கூட எவனுமே என்ன ஒரு அடி கூட அடிக்கல. 2 பேருமே ஒரு அடி கூட என்ன அடிக்கவே பார்க்கல. சரி அடித்தேன், அடிக்க ட்ரை பண்ண ஒருத்தன், ஆனால் அடிக்க முடியல அவனால். இதுதான் டச்சு ஒன்று. ஒரு எழுத்து கூட குறையாமல் பார்த்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு எழுத்து லைட்டாக குறைஞ்சிச்சுன்னா இன்னேலர் போட்டுங்க. பிஆர் ரேங்கில் சொல்கிறேன், இன்னேலர் போட்டுங்க. 10 எழுத்து ஒரு 50 எழுத்து குறைஞ்சிச்சுன்னா 2 இது போட்டுருங்க. எழுத்து போனால் நமக்கு வந்து அட்வான்டேஜ் என்னென்னா எனிமி தான். எனிமியே நல்லா டேமேஜ் பண்ணிப்பாங்க, இல்லை ஹெட்ஷாட் அடிக்க போங்க.
இல்லைன்னா பாடியில் அடித்து இல்லைன்னா ஹெட்ஷாட் எப்படியோ ஒன்று அடிங்க. எழுத்து போக விடாதீங்க. எனிமியும் அடிச்சுடுவோம். லாஸ்ட்டு 10 எழுத்து இருக்கும். பாரு இவன் போகிறான், இவன் செத்துருவான் எனிமிக்கிட்ட. என் டீம் தான். எந்த எனிமியும் இல்லை, வந்துட்டான் செத்துருவான். பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் எனிமி தான் அட்வான்டேஜ் அதிகம். பாருங்க இவன் ஒரு எழுத்து கூட இவன் குறையில. இந்த வாட்டி நான் வந்து ஃபுல் கவரோட போகிறேன். வெஸ்டெல்லாம் போட்டுட்டு வெஸ்டெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 குழுவால் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்புறம் 3 காலம் மஷ்ரூம் வாங்கிக்கிறேன். அப்புறம் சூப்பர் மெடிக்கெட், முக்கியமாக சூப்பர் தான் மெடிக்கெட் வேணும். பாதி இவ்வளோ வந்துச்சுன்னா நான் சூப்பர் மெடிக்கெட் போடுவேன். எப்பவுமே சூப்பர் மெடிக்கெட் நான் வாங்குவேன். இந்த வாட்டி வாங்கி எப்பவுமே சூப்பர் மெடிக்கெட் வாங்க மாட்டேன். அப்போலாம் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரோவாக இருக்காங்க, எல்லாமே ப்ரோ டீம்ஸாக இருக்காங்க. ப்ரோவாக இருக்காங்களா. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்மோக் கிரேனேட் போகணுங்க. அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி கூட வந்து அடிக்கலாம். நம்ம அவங்க பின்னாடி போகணும். அவங்களுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் விளாட்ற பொறுத்து தான் இருக்குது. ஸ்மோக் தான் எனக்கு பெஸ்ட்டு. நல்லா இருக்கும். இந்த ஓசிக்கில் எடுக்கிறான் பார்த்தீங்களா, டென்ஷனாக இருக்குது. ஓசிக்கில் வேறு எடுக்கிறான். ஏன் நான் பேரலில் போக மாட்டேன். 2 எனிமி இருக்காங்க. மொத்தமாக 2 தெரியல. ஒரு போடுறா, தப்பு போடா, கேன்சல். ஓகே, ஆனால் ஒருத்தர் மட்டும் கில்லு மட்டும் எடுக்கணும். இவன் ஒருத்தன் 2 பேர் இருக்காங்க அங்கே. நான் 3 பேர். நான் என்னையும் சேர்த்து 3. இவன் என் டீம் 2. நான் இந்த குழுவால் உடச்சதுன்னா போதும். ஐயோ, தெரியாமல் உடச்சிட்டேன். அவனே உடச்சிருந்தா நம்மளுக்கு அட்வான்டேஜ். பரவாயில்ல, நம்ம டீம். ஆனால் ஸ்கிப்பு தெரியாமல் கொடுத்துட்டேன். இந்த ரீப்ளே தெரியாமல் கொடுத்தேன். சரி இது மட்டும் வாங்க முடியல. எல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு காயின்ஸ் இல்லை. P90 எடுக்கணும். 2மே ஷார்ட் ரேஞ்ச் தான். ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். எஸ்பா எனிமி இருக்கான், பின்னாடி போயிடலாம். நம்ம எனிமி பக்கத்தில் போகணும். மூஞ்சிலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து அடிங்க. இந்த மாதிரி ஸ்கோப் அடிச்சு எடுத்துக்கணும். நான் ஸ்கோப் அடிச்சு காமிக்கிறேன். பாட்டி நாங்களாகவே இருந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு அடிச்சு காமிக்கிறேன். ஸ்கோப் போட்டு அடிங்க. நம்ம டீமேட்டை முடிச்சுட்டோம். நம்ம வந்து ஐயோ, பின்னாடி எனிமி பார்க்கவே இல்லை. மேலையா ஸ்கோப் போட்டு அடிங்க பார்த்தேன். அப்போ விட்டு அடிங்க. ஸ்கோப் போட்டு அடிங்க, விட்டு அடிங்க. கன்ஸில் இருக்கா? நம்ம ஆர்மர்லாம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். லாஸ்ட் ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா போதும். நம்மளே வாங்கிக்கலாம். 300 நம்மளே வாங்கிக்கலாம். நான் நல்லா போகிறேன். அது நான் எடுக்கலாம் பாருறேன். இப்போ வந்து நான் level 4 வெஸ்ட்டுக்கு தான் டார்கெட்டு போகிறேன். level 4 வெஸ்ட்டு எனக்கு டார்கெட்டு. இப்போ வெஸ்ட் எடுத்து வச்சு அவ்வளோதான். இது எங்கடா இருக்கீங்க? என்னடா இது இப்படி பண்ணுறீங்க? பின்னாடி இருந்து அடிச்சான். எனக்கு என்ன தெரியும் அப்படி வருவாங்க. திடீர்னு வந்தேன், பின்னாடி இருந்து அடிச்சான். நான் வந்து நான் போயிட்டேன். 3 டீமில் 3 பேர் 3v3 நடக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம 3v3 பார்ப்போம். ரெட் 9 பார்ப்போம். ஒருத்தனை முடிச்சு 3v2 நடக்க போகுது. இப்போ இன்னும் ஒருத்தனா இருக்கான். நம்ம டீம் போட்டுவோம். ரெட் 9 வந்து ரொம்ப ப்ரோவாக இருக்கான். வேலை வர மாட்டேங்குது அவ்வளோதான். நம்ம ரெட் 9 வந்து ஏசடிச்சிட்டோம்ல. நம்ம தான் ஜெயித்தோம். என் டீம்லாம் நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன்.
எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பெருமை சேரக்கூடாது, என் டீம் தான் சேரணும். ஓ காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக போயிடுச்சு. சாரி, ஷார்ட்டாக தான் போச்சு. போன 2வது வீடியோவில் கொஞ்சம் லாங்காக போயிருக்கும். ஏன்னா அது வந்து இந்த பியர் ரேங்க்கு, அதனால் லாங்காக போயிருக்கும். போன வாட்டி போய் எடுக்க முடியல, இந்த வாட்டி போய் எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய். ஓகே பாய் காய்ஸ்.